ஹிந்தி விரோத தீய சக்திகள் அறநிலையத்துறையை ஆக்கிரமித்து உள்ளதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். அந்த அமைப்பின் மூலமாக ஐ கண்டக்டட் எ சாம்பிள் சர்வே. அதன்படி தமிழகத்தில் 20% கோவில்கள் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் அதனுடைய அறநிலையத்துறை வழக்கறிஞர் கார்த்திகேயன் மூலமாக ஒரு அஃபிடவிட் போட்டுருக்கு. அதெல்லாம் 1900 கோவில் இல்லைன்னு, இவங்களே 2000 கோவில் கிட்டத்தட்ட இல்லைன்னு ஒப்புத்துக்கிறாங்க. என்னோடய போராட்டமே காரணம் என்ன, அதன் நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு கோவிலை அரசாங்கம் அபகரிக்கிறது. நீங்கள் கையகப்படுத்துகின்ற வார்த்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அபகரிக்கிறதுன்னு சொன்னால் குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு என்ன? எந்த நிலையில் அறநிலைத்துறை எடுத்துக்கொண்டதோ அதே நிலையிலே அந்த கோவிலை பராமரிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. செஞ்சுருக்காங்களா? இல்லை. அவங்க அஃபிடவிட்லேயே அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆகவே ஒரு ஹிந்து விரோத தீய சக்திகள் அறநிலைத்துறையை ஆக்கிரமித்திருக்கின்றன. அதனால்தான் இதெல்லாம் நடக்குது. இதற்கு இந்துக்கள் வீதிக்கு போராட வேண்டும். அப்போ நியாயம் கிடைக்கும். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.